வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயமில்லை. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. என் அன்பின் பிரியமே, நீ கேட்ட மங்கள செய்தியோடு உன் அப்பன் இந்த கந்தன் இன்று உன் இல்லம் தேடி வந்திருக்கிறேன். என் குழந்தையே, உனக்காக நான் இன்று வருகின்ற இந்த நேரம் முழுக்க நிச்சயமாக உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்றும் ஏதுவென்றும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காகவே இந்த கந்தன் நான் உன் முன்னால் வந்து நல்ல செய்தியை தர இப்பொழுது இந்த வெள்ளிக்கிழமையில் முடிவெடுத்திருக்கிறேன். உனக்கு என்னவெல்லாமும் நான் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறேனோ அதை எல்லாமும் சரியான நேரத்தில் சரியான முறையில் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்துவிட நான் முடிவெடுத்து விட்டேன். என் பிள்ளையின் விருப்பங்கள் என்னவோ, என் குழந்தையின் ஆசைகள் என்னவோ, அவை எல்லாவற்றையும் ஒன்றன் பின் ஒன்றாக உனக்கு நடத்தி கொடுக்க இந்த கந்தன் அப்பன் முடிவெடுத்து விட்ட பிறகு யார் நினைத்தாலும் அதை மாற்ற முடியாதல்லவா? இந்த கந்தன் தவறு என்றால் யாரையும் எதிர்த்து கேட்கும் துணிச்சல் கொண்டவன். அப்படி இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் ஒரு தவறு நடந்தால் அதை எப்படி என்னால் ஏற்றுக்கொள்ள முடியும்? உன் வாழ்க்கையில் ஒரு தவறு நடந்தால் அதற்கு எப்படி நான் அனுமதி கொடுக்க முடியும்? கந்தன் எல்லாவற்றிலும் நீதி, நேர்மை, நியாயம், உண்மை என்று ஒவ்வொன்றையும் தெரிந்து கொண்டால் மட்டுமே அந்த விஷயத்தில் நான் துணிந்து ஒரு முடிவை எடுப்பேன். இல்லை என்றால் உண்மைக்கான நேரம் வரும் வரையிலும் பொறுத்திருப்பேன். எது உண்மை என்று எது பொய் என்று கடவுளுக்கு தெரியாதா என்று நீ கேட்கலாம். என் குழந்தையே, கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதுதான் மெய் என்று சொல்வது எந்த அளவிற்கு உண்மையோ அந்த அளவிற்கு இன்றிருக்கின்ற ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையும் இருந்து கொண்டிருக்கின்றது. அவன் பேசுவதை செய்வது கிடையாது, செய்வதை அவன் சொல்வது கிடையாது. ஒவ்வொருவரினுடைய மனதும் அந்தந்த நேரத்திற்கு தகுந்தாற் போல, அவர்கள் இருக்கின்ற இடத்திற்கு தகுந்தாற் போல மாறிக்கொண்டே இருக்கிறது. இப்படி எல்லாமும் ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் நடக்கும் என்றால் அதற்கு தகுந்தாற் போல நாமும் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டியது அவசியமாகி விடுகின்றது. நாமும் நம்மை என்னவென்று உணர வேண்டிய அவசியம் அதற்குள் வந்து விடுகிறது அல்லவா? எது தேவை என்று நீ யோசிக்கிறாயோ அவை எல்லாவற்றிலும் உனக்கான புரிதல் நிச்சயமாக உனக்கு கிடைக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்கான புரிதல் ஒன்று இந்த வாழ்க்கையில் உன்னை தொடரும் என்பதனை நீ மறந்து விடாதே. அத்தனைக்குமான விஷயங்கள் உனக்கு நல்ல மாற்றத்தை கொடுத்து நல்ல திருப்பத்தை தந்து உன்னை வாழச் சொல்லும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் மட்டும் இனி உனக்காக வருகின்ற எல்லா நல்ல விஷயங்களையும் நீ கட்டாயமாக புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா நம்பிக்கையும் இந்த கந்தனின் அருளால் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு மாற்றத்தை கொடுத்தே தீரும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இதுவரையிலும் உன்னை சுற்றி இருந்து இந்த மனிதர்கள் கொடுத்திட்ட ஒவ்வொரு விஷயங்களும் உனக்குள் என்ன தந்திருந்தாலும் சரி, இவை எல்லாவற்றையும் நீ தாண்டிய ஒரு சந்தோஷத்தை இனி இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக பெற வேண்டும் அல்லவா? எது நடந்தது என்பதனை எல்லாமும் நீ உணரத்தான் வேண்டும். உனக்காக நான் என்னவெல்லாமும் கொடுக்க யோசிக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அடுத்த நிலைகளில் உனக்கு வெற்றி கிடைப்பதை நீ உறுதிப்படுத்தி கொள்வாய். அடுத்த நிலையில் இந்த வாழ்க்கை நல்லது நடத்துவதை நீ என்றும் என்றென்றும் சரியாக புரிந்து கொள்வாய் என்பதனை நீ மறந்து விடாது. நான் இருக்கும் காலம் இனி உனக்கான தேவைகளை கட்டாயமாக எடுத்து சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாது. கந்தனுக்கு தன் பிள்ளையின் வாழ்க்கையில் இருப்பது போன்ற ஒரு அக்கறை நிச்சயமாக ஒருபோதும் குறைந்ததே கிடையாது. உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் அந்த இடத்தில் உன் அப்பன் நான் முன்வந்து நிற்பேன் என்பதிலும் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அப்பனின் வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து
என் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நேர்மையான பாதையை தேர்ந்தெடுத்து நேர்மையான பாதையில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். முழுமையான வெற்றியை இந்த வாழ்க்கையில் அடைந்துவிட என் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் போராடுகின்ற போராட்டம் இங்கு நான் அறிவேன். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு உண்மைகளையும் நான் அறிவேன். உன்னை தேடி வரும் ஒவ்வொரு மாற்றங்களையும் நான் அறிவேன். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களின் உண்மைகளையும் நான் அறிவேன். எல்லாமும் உனக்கு என்ன தர எண்ணுகிறதோ அவை எல்லாவற்றையும் அந்தந்த இடத்தில் நான் உனக்கு கொடுத்துவிட நிச்சயமாக துணிவேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எதிர்பாராத விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்னென்ன அதிசயங்களை நடத்துகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல உன்னை நீ மாற்றிக்கொண்டாலே போதும். இதுவரையிலும் உன்னால் என்ன முடியும், எது முடியாது என்று உனக்குள் தோன்றிய ஒவ்வொரு குழப்பங்களுக்கும் நிச்சயமான தீர்வுகள் இனி கிடைத்தே தீரும் என்பதனை நீ மறந்து விடுவாய். நல்ல புரிதல் ஒன்று இந்த வாழ்க்கையை அழகாக மாற்றிவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். கந்தன் சொல்லும் நிலைகளில் உனக்கு வேண்டியது என்னவோ அவை எல்லாமும் இனி எப்பொழுதும் சரியாகவே கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னுடைய விருப்பங்கள் அத்தனையும் உனக்கு கிடைத்தே தீரும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. அத்தனை நன்மைகளுக்கும் கட்டுப்பட்டு இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒரு உண்மையை எடுத்துச் சொல்லி இனி என்னவாக உனக்கு எல்லாமும் மாற வேண்டுமோ அதுவாக இந்த வாழ்க்கையின் மாற்றத்தை நான் நிச்சயமாக உனக்கு நடத்துவேன் என்பதனையும் நீ மறந்து விடாதே. இதுவரையிலும் நாம் சந்திக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கு பின்னாலும் ஒரு முடிவு உனக்கு கிடைக்காமல் போய்விட்டதே என்று சொல்லி பதறுவதை நீ நிறுத்து. உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரமும் காலமும் இனி உனக்கு எல்லாவற்றையும் சரியாக கொடுத்து உதவும் என்பதுதான் உண்மை. எல்லா விஷயங்களையும் இந்த வாழ்க்கை உனக்கு சரியாக தந்து உதவும் என்பதுதான் உண்மை. அத்தனை நிலைகளும் உனக்கு என்ன கொடுத்திருக்கிறது என்பதனை எல்லாமும் என் பிள்ளை நீ சரியாக யோசிக்கும் இந்த காலம் இனி உன்னுடைய வெற்றி என்னவென்று நீ உணர்ந்திடுவாய். உன்னுடைய வெற்றியை நிச்சயமாக என் குழந்தை நீ உறுதி செய்ய வேண்டும். அப்பன் முருகன் உனக்கு தரும் விஷயங்களை நீ யாரிடமும் சொல்ல வேண்டாம். ஏனென்றால் எந்த காரியம் உனக்கு நடப்பதாக இருந்தாலும் சுற்றி இருக்கின்ற கண்களின் பார்வைகள் இங்கு சரியாக படவில்லை. உன்னை சுற்றி வேண்டும் என்றே பல தீய செயல்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றது. வேண்டும் என்றே உன்னை கவிழ்க்க பல திட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. உன்னை அழிக்க நினைக்கின்ற சூழ்ச்சிகள் எல்லாமும் உன்னை நல்லபடியாக மாற்றும். அழிக்க நினைக்கும் சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் உன்னை ஆனந்தமான பாதையில் நிச்சயமாக அழைத்து வரப்போகிறது. அதற்கு கந்தன் பக்கபலமாக நிற்கப் போகிறேன். அப்பன் உனக்கு துணை இருந்து நடத்தும் விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் இனிமேல் உன்னை யார் என்று நீ அடையாளம் காணத்தான் போகிறாய் என்பதிலும் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உனக்குள் தோன்றக்கூடிய எல்லா விஷயங்களும் இனி நிச்சயமாக உன்னை தெளிவுபடுத்தும் என்பதனை நீ மறந்து விடாது. நிச்சயமாக உனக்கு இந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு மாற்றத்தையும் சரியாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. எதிர்வரக்கூடிய அவசியங்களை என் பிள்ளை புரிந்து கொள். நடக்கும் நன்மைகளை நீ என்னவென்று உணர்ந்து கொள். உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் மட்டும் இனி என்ன நடந்தாலும் எவ்வளவு பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும் அத்தனையிலும் உனக்கு நான் இருக்கிறேன் என்பது மட்டும் போதும். அத்தனை விஷயங்களிலும் இந்த கந்தன் நான் உன்னோடு துணை இருக்கிறேன் என்ற ஒரு வார்த்தை போதும். இனி எல்லாமுமாக என் பிள்ளைக்கு நான் ஒவ்வொன்றையும் சொல்லிக் கொடுத்து உன்னை வாழச் செய்து விடுவேன் என்பதனை நீ மறந்து விடாதே. எல்லா நேரங்களிலும் என் பிள்ளை நீ அத்தனை விஷயங்களையும் கடந்து வருவாய் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். காலமும் நேரமும் உனக்கு தேவையான எல்லா பலன்களையும் இனி சர்வ நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைத்து விடும் என்பதனை நீ புரிந்து கொள். உன்னுடைய விருப்பம் போல உனக்கும் பல அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள். நாம் என்ன விரும்புகிறோம்
எதை நடத்த நினைக்கிறோம் என்பதனை எல்லாமும் தாண்டி நமக்கான ஒரு சந்தோஷம் இனி எப்பொழுதும் நம் முன்னால் வந்து நிற்கும். கந்தன் அதனை நீ நினைத்த நேரத்திலிருந்து 2 மணி நேரத்திற்குள்ளாக உனக்கு நடத்தி கொடுத்தும் விடுவேன் என்பதனை நீ புரிந்து கொள். அத்தனையிலும் வெற்றி காண வேண்டும். வேல் வேல் முருகா, வெற்றி வேல் முருகா.